ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ப்ளீஸ். ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுன்னு இருக்கோம். இங்கே நான் பகிர போகிற கதை உங்களுக்கு கண்டிப்பாக மிகுந்த உணர்ச்சிகரமான திருப்பங்கள் நிறைந்த கதையாக தான் இருக்கும். இந்த கதை நாயகியின் பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும். லக்ஷ்மி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம். என்ன கிராமம் பேர்னா சின்னம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான். லக்ஷ்மி கணவனோட பேர் ராகவன். ராகவன் கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு கிட்டே இருக்கும். ராகவன் தொழிற்சாலையில் பக்கத்தில் இருக்க ஒரு லெதர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராரு. லக்ஷ்மிக்கு ஒரு ராகவனுக்கு இடையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். லக்ஷ்மிக்கு மூத்த மகள் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு இருக்கும். இளைய மகன் சூர்யா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு தான் இருக்கும். ராகவன் தொழிற்சாலை வேலைக்கு செல்லும் போது எல்லாமே லக்ஷ்மி வீட்டு பொறுப்பை தானே எல்லாமே முழுசாக கவனிச்சிட்டே வந்தா. ஒவ்வொரு மாலை நேரத்திலும் லக்ஷ்மியும் விஜயை தனியார் பள்ளியிலேருந்து கொண்டு வரது எல்லாமே அவர் தான் வேலை. சூர்யா குழந்தையும் பராமரிக்கிற மையத்தில் சேர்த்து வீட்டு வேலையிலே திரும்புவார். லக்ஷ்மி ஒரு தங்கை இருக்கிறார். அந்த தங்கையின் பேர் ரேவதி. ரேவதிக்கு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நல்லப்பள்ளி என்ற மண்மேடு என்பவருக்கு திருமணம் செய்து தற்போது ரேவதிக்கு ஒரு மகள் மட்டும் இருக்கிறாள். ஆனால் ரேவதி கிட்டத்தட்ட அவரது முதல் கணவர் ஹரீஷுக்கு இடையே தொடர்ந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்துவிட்டார்கள். அதன் பின்னர் ரேவதி சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்றுக்கொண்டு விட்டார். ரேவதி தனது மகளுடன் தனியாராக வாழ்ந்து நாட்கள் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த பகுதியில் மக்கள் விழாக்களில் மேடை மற்றும் அலங்காரங்கள் பணிகளில் செய்யும் பிரபு என்ற தொழிலாளர் ரேவதி வசிக்கும் வீட்டுக்கு அருகில் பெரிய விழாவிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பிரபுவுக்கு ரேவதிக்கும் அறிமுகமாகி கள்ளத்தொடர்பு உருவாக ஆரம்பித்துவிட்டது. இருவரும் தங்கள் தொலைபேசி எண்ணை பரிமாற்றிக்கொண்டு அடிக்கடி உரையாடி பழகிக்கொண்ட தொடங்கிவிட்டார்கள். நாளடைவில் அவர்களுடைய நட்பு ஆழமாக கள்ளக்காதலாக மாறிவிட்டது. இந்த உறவு இருவரையும் நெருக்கமாக்கியது. அவர்கள் அடிக்கடி தனியாக சந்தித்து இதயம் திறந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். மகிழ ஆரம்பித்து விட்டார்கள். காதல் பரிமாற ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் பிரபு ரேவதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஆசையாக தெரிவித்து விட்டாள். ரேவதி மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்து விட்டாள். இருவரும் எளிய முறையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். பிரபு ரேவதி மகளையும் தன் சொந்த மகளாகவே ஏற்றுக்கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ரேவதி தன் கணவர் பிரபுவுடன் அடிக்கடி லக்ஷ்மிக்கு வீட்டிற்கு வருவதை பழக்கமாக கொண்டிருந்தார். இப்படி தொடர்ந்து வருகை தந்ததால் லக்ஷ்மிக்கும் பிரபுவுக்கும் நல்ல பரிச்சயமாக ஏற்பட்டது. இந்த பழக்கம் குடும்பத்தினர் புதிய உறவுகளையும் உரையாடல்களையும் கொண்டு சேர்த்துவிட்டது. சில சமயங்களில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மாலை நேரங்களில் டீ அருந்தியபடியே குடும்ப கதைகளில் எல்லாமே பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சந்திப்புக்கு லக்ஷ்மிக்கும் வீட்டில் இதமான சூழ்நிலை உருவாக்கிவிட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதத்தில்தான் இந்த பழக்கம் பின்னாளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று இவர்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த பழக்கம் நாளடைவில் லக்ஷ்மிக்கும் பிரபுக்கும் இடையே ஒரு 3வது கள்ளக்காதலாக மாறிவிட்டது. தட் மீன்ஸ் தவறாத உறவாக மாறிவிட்டது. ராகவன் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற பிறகு விஜயும் சூர்யாவும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். மற்றும் பராமரிப்பு மையத்திற்கு சென்ற பிறகும் வீட்டில் தனியாகத்தான் லக்ஷ்மியும் பிரபுவும் வீட்டில் அழைப்பார். பிரபு உடனடியாக லக்ஷ்மிக்கு வீட்டிற்கு சேர்ந்து விடுவார். அதன் பின்னர் லக்ஷ்மியும் பிரபுவும் அடிக்கடி தனியாக சந்தித்து மகிழ்ச்சியாக நேரங்களில் தனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்குதோ அதுக்கு அந்த மாதிரி செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ராகவன் வேலையெல்லாம் நிமித்தமாக வெளியில் இருப்பதால் இருவரும் தங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். கள்ளக்காதல் புருஷன் இல்லாதனால இவங்க 2 பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க டைமை. பிரபுவும் ரேவதியும் கணவர் என்பதால் அவர் லக்ஷ்மியின் வீட்டிற்கு அடிக்கடி வருவது யாருக்குமே எந்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தாது. தங்கச்சியோட புருஷனால் ஓகே. ஆனால் இவர்களுக்கு இருந்த ஒரு ரகசிய உறவை பற்றி யாருக்குமே தெரியாது. என் தங்கச்சி புருஷன் தான் சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு வருவான். ஆனால் என்ன இந்த பொண்ணு ரேவதி என்ன பண்ணுது, தங்கச்சி புருஷனையும் இது கள்ளக்காதலாக மாறிடுச்சு. இந்த ரகசிய உறவை இருவரும் மிக கவனமாக பார்த்து கொண்டார்கள், யாருக்கும் தெரியாதவாறு. லக்ஷ்மிக்கும் பிரபுவுக்கும் இடையேயான இந்த தவறான பழக்கத்தால் ரேவதி கூட தெரியாது. அந்த அளவுக்கு மிகுந்த ரகசியமாக நடைபெற்றது. ஒரு நாள் தொழிற்சாலை வேலைக்காக ராகவனுக்கு கால் பகுதியில் பலமாக காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட ரொம்பவே வீங்கி போயிடுச்சு. அதனால் அவரால் தொடர்ந்து பணி செய்யவே முடியாமல் நடுப்பக்கடலிலே வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார். ஆஃப் டேலியே ராகவன் வருவார் என்று எதிர்பார்க்காத லக்ஷ்மியும் பிரபுவும் வீட்டில் தனியாக மகிழ்ச்சியான காதல் செஞ்சுட்டே இருந்தாங்க. திடீரென்று ராகவன் வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மியும் பிரபுவும் அதிர்ச்சி அடைந்து 2 பேர் எப்படி இருந்தாங்க, துணி இல்லாமல் இருந்ததை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டான் ராகவன் இருவரையும் தவறான செயலை நேரில் பார்த்து 2 பேர் அந்த டைமில் தான் காதல் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி காதல்னா அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனடியாக கோபமடைந்த ராகவன் அவர்கள் கடுமையாக கண்டித்து அடிக்க ஆரம்பித்து விட்டான் தனது பொண்டாட்டியையும். பிரபுவும் ராகவனை விட 5 வயது சின்ன பையன்தான்.
ஆனால் அதாவது ராகவன் கிட்டத்தட்ட 42, பிரபுவுக்கு 47. இருந்தாலும் லக்ஷ்மி பிரபுவுடன் தனியாக இருப்பதை விரும்பினார். பிரபு ராகவனை விட சிறந்த சின்ன பையன்தான். லக்ஷ்மி பலமுறை சொல்லியும் வந்தார். ராகவன் பலமுறை லக்ஷ்மியை எச்சரித்தும் கண்டித்தும் பார்த்தார். ஆனால் லக்ஷ்மி பிரபுவுடான உறவு விட்டு முடியவில்லை. ஏன்னா பிரபு அவ்வளோ நேரம் வேலை செய்வான். தட் மீன்ஸ் காதல் செய்வான். அதன் பிறகுதான் ராகவனுக்கு வேலைக்கு சென்ற பிறகுடன் லக்ஷ்மி பிரபுவை அழைத்து தொடர்ந்து சந்தித்து மஜா பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலை தொடர்ந்து போகவே ராகவனுக்கு பொறுமை இழந்துவிட்டு லக்ஷ்மி அடித்து துன்புறுத்த தொடங்கிவிட்டான். சரக்கு அடிக்கிறது போண்டாட்டின்னு. இந்த சித்திரவதை எல்லாமே லக்ஷ்மி மனதில் பெரும் கோபத்தை உருவாக்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் லக்ஷ்மி ராகவனை நீக்குவது தான் எனக்கு சந்தோஷம் தர முடியும், என் புருஷனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிளான் பண்ணிட்டான். இதை பற்றி லக்ஷ்மி பிரபு கிட்ட தெரிவித்தான். பிரபு என்ன சொன்னால், இந்த யோசனை நல்லா தான் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ராகவனை எப்படியாவது ஊழ்ச்சி கட்டிடலாம், அப்போ தான் நம்ம கள்ளக்காதலுக்கு நம்ம புருஷன் இடையூறாக இருக்காதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட பிரபு சொல்லியிருந்தான். பிரபுவும் தனது அலங்கார பணிக்குழுவில் உள்ள நம்பிக்கையான நண்பர்களை யாராவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தனால இவனால் புருஷனை போட்டு தள்ள முடியாது, இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்டு யாராவது தேடி பார்க்கலான்னு நினச்சான். அதனோட ஃப்ரெண்டு பேர் தான் சிவலிங்கம். இந்த முடிவை அவர்களுக்கு வாழ்க்கையாக முழுமையாக மாற்றப் போகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த இரகசிய திட்டத்துக்கு பின்னணியில் பெரும் பயங்கரத்தை உருவாக்க என்று எதிர்பார்க்க முடியவே இல்லை. லக்ஷ்மியும் பிரபுவும் ராகவனும் எப்படி ஒழிப்பது என்று விரிவாக ஆலோசிக்க திட்டம் தீட்டினார்கள். முதலில் ராகவனுக்கு விஷம் கலந்த ஏதாவது ஒரு மருந்தோ இல்லைனா டேப்லெட்டோ இல்லைனா எலி மருந்தோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. பின்னர் அதை தற்கொலையாக மாட்டி விடலான்னு ஏதாவது இல்லை தூக்கில் மாட்டி விட்டலான்னு கூட ஒரு நாடகம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டாங்க. மாற்றாக ராகவனின் தொண்டையை நெரித்து போட்டு தள்ளிடலாமல் கூட யோசித்தாங்க. ஏன்னா பல வகையாக அவங்க இதுக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷனை கொல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு கள்ளக்காதல் 2 பேரும். இறுதியில் இந்த தீய திட்டத்தை செயல்படுத்த ஒரு சரியான தினத்தை தேர்வு செய்தார்கள். ராகவன் தொழிற்சாலை வேலையை முடித்துவிட்டு திரும்பும் நேரத்தில் முன்பாகவே பிரபு தனது அலங்கார பணி குழுவில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 3 நம்பிக்கையான ஆட்களை தேர்வு செஞ்சு லக்ஷ்மி வீட்டில் மறைச்சி வச்சுருந்தாங்க. லக்ஷ்மி விஜயையும் சூர்யாவையும் வெளியே தெருவில் விளையாட அனுப்பிவிட்டார். குழந்தை இருவரும் மகிழ்ச்சியாக வெளியில் விளையாடி கொண்டே இருந்தார்கள். வீட்டுக்குள் லக்ஷ்மி பிரபுவும் அவரது உதவியாளராக 3 பேரும் காத்திருந்தார்கள். ராகவன் இரவு நேரத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி இருக்கும். உடனே பிரபுவும் அவரது கூட்டாளிகளான 4 பேரும் சேர்த்து ராகவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ராகவன் வாயை புத்தி மயக்க மருந்து ஃபஸ்ட்டு ஊசியை குத்திட்டாங்க. கேடி பசங்க. அந்த நேரத்தை தான் விஜய் திடீரென்று ஓடி வந்தான். ஆனால் அவர்களுக்கு சிறு பையன் என கருதி பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ராகவனை தாக்கல். குழந்தை முன்னாடி அப்பா போட்டு தள்ளியிருக்காங்க. லக்ஷ்மி வெளியே யாராவது வரகிறாளான்னு சொல்லிட்டு கவனம் நோட்டம் விட்டுட்டே இருந்தாள். பிரபு முதலில் ராகவனின் மயக்க மருந்து கொடுத்து விட்டு பின்னர் அவரது தொண்டையை நெரித்து கொண்டு விடலாம் என்று முடிவு செய்து விட்டான். அதன் பிறகு ராகவன் தற்கொலை செய்து கொண்டதாக நாடமாகிவிடலாம் என்று செம்ம ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்க. உறுதியாக மரணக்கட்டத்தில் ராகவன் தூக்கு போட்டு அமைத்தார்கள். அடப்பாவி, ஃபஸ்ட்டு ஊசி போட்டாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, 3வது கயிறு கட்டி ஃபேனில் தொங்க விட்டாங்க. எப்படியெல்லாம் கொலை பண்ணிட்டுருக்காங்க கேடி பசங்க. திட்டம் எல்லாம் முடித்த பிறகு பிரபு அவரது ஆட்கள் அங்கிருந்து விரைவாக வெளியேற்றி விட்டார்கள். மறுநாள் காலை லக்ஷ்மி பயங்கரமாக கதறி அழுது அக்கம் பக்கத்தினர் எல்லாமே அழைச்சாங்க. என் புருஷன் இப்படி செத்துட்டான், தூக்கு மாட்டிட்டான், அப்படி இப்படின்னு. ராகவன் தூக்கம் போட்டு தற்கொலை செய்து விட்டான் என்று கத்தி தனது மனைவி லக்ஷ்மி அழ ஆரம்பித்து விட்டார். அக்கம் பக்கத்தினர் மக்கள் எல்லாமே ஓடி அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவன் தூக்கு மாட்டியிருந்தாலும் அந்த ஃபேன்லேருந்து கட்டிட்டாங்க. உடனடியாக ராகவனின் உடலை கீழே இறக்கிவிட்டு ஒரு உடனடியாக பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க. போலீஸ் சம்பவ இடத்துலேருந்து சீக்கிரமாக வந்தாங்க. லக்ஷ்மி இந்த அளவுக்கு விஷயம் பெரிதாகும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸார் ராகவன் உடலை எடுத்துன்னு போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க, அந்த பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கு. பின்னர் சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை தொடங்கிவிட்டது. இந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு லக்ஷ்மி மனதில் ஒரு பக்கம் பயமும் மறுபக்கம் விடுதலை உணர்வும் மாறி மாறி எழ ஆரம்பித்து விட்டது. ரேவதி இந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் உடைந்து போனார்கள். குழந்தை விஜயும் சூர்யாவும் தந்தையும் இழந்த துயரத்தில் அழுது கொண்டே அழுதார்கள். ஆமாம், அப்பா இறந்தால் எந்த குழந்தை தான் அழாமல் இருக்கும்? 2 குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஆனால் லக்ஷ்மிக்கு தன் ரகசிய உறவை தொடர இனி தடை இல்லை என்று மனதுக்குள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். அடப்பாவி, புருஷன் கள்ளக்காதலுக்கு எதிர்ப்புனாலே புருஷனை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஒரு இரவு தான் முழு குடும்பத்தின் விதியை தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. போலீசார் விசாரணை ஆழமாக செல்லும் போது எத்தனை ரகசியங்கள் வெளியே வரும் என்று யாருக்குமே தெரியவே தெரியாது. ராகவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவன் என்பதை எல்லாருமே அக்கம் பக்கத்தில் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் யாருக்கும் நம்ப முடியவும் இல்லை. சந்தேகம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஏனென்றால் ராகவன் அப்படிப்பட்ட ஆளே இல்லை, அவன் பெரிய மன உளைச்சல் இருந்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் கொலை நடந்த சமயத்தில் சத்தம் வெளியிலே கேட்கக்கூடாது என்பதற்காக லக்ஷ்மி வீட்டில் எல்லா ஜன்னல்களையும் துணிகளோடு இறுக்கமாக மூடி வைத்திருந்தது
எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பித்துட்டுது. ஏன் இந்த எல்லா ஜன்னலும் எந்த கதவு எல்லாத்தையும் இப்படி துணி போட்டு மூடி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸும் சரி, அக்கம் பக்கத்தினாலும் சரி. இந்த ஜன்னல்கள் அடைப்பும் மக்களிடம் பெரும் சந்தேகத்தை ஏற்பட ஆரம்பித்து விட்டது. லக்ஷ்மியிடம் அவர்கள் ஏன் இந்த ஜன்னல்கள்லாம் இப்படி மூடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ராகவனோட அப்பா அம்மா, போலீஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி வந்து வழவழ குழகுழான்னு தடுமாறி பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அப்போது லக்ஷ்மியின் மூத்த மகள் விஜய் அங்கிருந்து அனைவரையும் உண்மையை உளரவிட ஆரம்பித்து விட்டான். ஏன்னா அப்பா முன்னாடி தான் இந்த நாய்ங்க வந்து கொலை பண்ணது. நேற்று இரவு 6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. தந்தையை பிடித்து கொடூரமாக அடித்தார்கள், ஊசி போட்டார்கள், கழுத்தை நிறுத்தார்கள், கயிறு மூலம் தான் தொங்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த சிறுவனின் வார்த்தைகள் கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உடனடியாக காவல்துறைக்கு, காஞ்சிபுரத்தில் காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸார் வந்து விஜயை விசாரிக்க வேண்டும் என்று அந்த குழந்தை வந்து டைரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. விஜய் வந்து போலீஸாரிடம் எல்லா உண்மையும் தெரிவித்தான். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீஸார் லக்ஷ்மி உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து தீவிர விசாரணையில் உட்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் லக்ஷ்மி தான் மாட்டிக்கொண்டதை உணர்ந்துவிட்டு லக்ஷ்மி மனதில் பெரும் பயம் ஆக எழுந்தது. ரேவதி இந்த செய்தியை கேட்டதும் மயங்கி விழுந்து அழ ஆரம்பித்து விட்டாள். விஜயும் சூர்யாவும் தந்தை இழந்த துயரத்தில் அழுது கொண்டிருந்த காட்சி அக்கம் பக்கத்தினால் பெரும் உருகியது. ஏன்னா சின்ன மனசு இல்லை குழந்தைங்க, சின்ன குழந்தை தான் யாருக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்காது. இந்த ஒரு தவறான ஒரு முழு குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கியது. லக்ஷ்மி இப்போது தன் செயலில் கொடூரத்தை உணர்ந்தபோது மிகவும் தாமதமாகிவிட்டது. போலீஸார் நடத்திய தீவிர விசாரணையில் லக்ஷ்மி வந்து அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் ராகவனும் தூக்கு போட்டுலாம் இறக்கல, அவன் தொண்டை நெரிச்சு மயக்க மருந்து போட்டு தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துச்சு. லக்ஷ்மி போலீஸாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்புறம் பிரபுவோட தகாத உறவு வைத்திருந்ததாகவும் ராகவன் அதை பார்த்து கண்டித்ததாகவும், அதனால தான் நானும் என் கள்ள பொண்டாட்டியும் சேர்ந்து ராகவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பிரபுவும் எல்லாமே சொல்லிட்டான். எங்களுக்கு வந்து காதல் செய்கிறதுக்கு சுதந்திரத்துக்கு ராகவன் வந்து ரொம்ப இடைஞ்சலான் தான். அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து எல்லாம் ஸ்கெட்சு போட்டு தான் என் புருஷனை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் சொல்லிட்டான். லக்ஷ்மியின் வாக்குமூலத்தை அடிப்படையில் போலீஸார் வந்து பிரபுவும் உடனடியாக கைது செய்தார்கள். பிரபு மட்டும் இல்லை, அவனோட ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்தாங்க பாரு, அவங்களையும் கைது செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவம் வந்து அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. ஒரு தவறான உறவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணியிருக்காங்க. இந்த கொடூர சம்பவம் இன்னும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீஸார் தீவிர நடவடிக்கையில் இறங்கி பிரபுவுடன் அலங்கார பணியில் ஈடுபட்டிருந்தது 5 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்தனர். லக்ஷ்மியின் தவறான எண்ணமும் உடல் இச்சையும் இந்த பாதையில் இட்டு சென்றதுக்கு லக்ஷ்மி வாழ்வதும் இப்போது நாசமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜெயிலில் கம்பி நிற்கா இப்போ லக்ஷ்மி. ரேவதியின் வாழ்க்கையும் சின்ன பின்னமாகிவிட்டது. பிரபுவுடன் பணியாற்றிய அந்த 5 இளைஞர்கள் எதிர்காலம் இருளில் மூழ்கியது. இப்போது லக்ஷ்மியும் பிரபுவும் கிட்டத்தட்ட 5-6 இளைஞர்கள் எல்லாமே கம்பி எண்ணிருக்கார்கள். அமர்ந்து தங்கள் செயல்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் லக்ஷ்மியின் 2 மகள்களும் விஜயின் சூர்யாவும் தாயின் ஆதரவு இல்லாமல் அனாதை ஆசிரத்தில் இருக்காங்க. இப்போது முழுமையாக அனாதையாக மாறிவிட்டார்கள். அப்பாவியான 2 குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியவே இல்லை. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த ஒரு தவறான உறவின் விளைவு முழு குடும்பத்தையும் சூன்யமாக்கியது, வேதனையில் இருக்கிறது. ஒரு சிறிய நிமிடம் இன்பத்திற்காக ஒரு 5 நிமிஷம் தான் மேட்டர் பண்ணி சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 6 பேர் இப்போ ஜெயிலு. ரேவதி இன்று தன் சகோதரின் செயலால் இரட்டிப்பு துயரத்தில் இருக்கிறார். சிறையில் இருக்கும் லக்ஷ்மி ஒவ்வொரு இரவும் தன் குழந்தையின் முகத்தை நினைத்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த கண்ணீரில் எதற்கு பயன்படாத நிலையில் வருந்துகிறது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டு தருகிறது. தவறான உறவுகள் ஒருபோதும் சந்தோஷத்தை தரவே தராது, மாறாக முழு குடும்பத்தை அழித்துவிடும். நண்பர்களே, இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு ஆழமான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முடிந்தவரை உங்கள் நண்பர், உறவினர், உற்றாருக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். நன்றி, வணக்கம்.